ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்ன மாணிக்கம், நல்லா இருக்கீங்களா? இல்ல நீ உடம்பு மனசு எல்லாமே இப்ப சரியாயிடுச்சா? அதான் மாப்பிள்ள மாதிரி ஊர்வலம் கிளம்பிட்டீங்களா? சரளா, அதாவது விளக்கம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்பம் தான் நன்றி கெட்ட குடும்பம். அதுல நீங்க தலைமக, வேற எப்படி இருப்பீங்க? சரளா, வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறிய யாராவது பார்த்துட்டா? அடே அப்பா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல மயக்கமா கடந்தப்போ உங்க குடும்பத்தோட ஒன்னா இருந்து குடுத்தனம் நடத்தினவனா? உங்க குடும்பம் தான் அது மறந்து போயிடுச்சு. நன்றி இல்லாத ஜென்மங்க. சரளா, தெருவில் நின்று இதெல்லாம் பேசணுமா? அதான் எல்லாருமா சேர்ந்து என்ன வெளியில துரத்திட்டீங்களே, வேற எங்க நிக்கிறது? அதான் தெருவில் வந்து நிக்கிறேன். சரளா, தயவு செய்து வண்டியில ஏறு, நம்ம நிதானமா பேசிப்போம். அப்படியெல்லாம் பார்க்காத, வண்டியில ஏறு சரளா. போலாம். வாங்க வாங்க பொன்னுசாமி, வாங்க உட்காரு. என்ன விசேஷம்? உங்களை பார்த்துட்டு அந்த நிலத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன முடிவு பண்ணிய? இப்போதைக்கு நான் வெளியில கொடுத்த பணம் எல்லாம் எதுவும் வரல, அதனால நான் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்னங்க பொன்னுசாமி, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சா நாங்கெல்லாம் எப்படியா பிழைக்கிறது? அதுக்கு இல்லையா, இப்பெல்லாம் பருவமழை பெய்யறதே இல்ல, பட்டம் தவறிதான் பெய்யுது. நானே என்ன தொழில் பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இருக்கிற பணத்தை எல்லாம் மூலதனமா நிலத்துல போட்டுட்டா நாளைக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? அதுதான் யோசனையா இருக்கு. பாருங்க, மழை பெய்யலன்னா கரையம் பண்ணாம இருக்கிறிய, நாளைக்கே மழை பெஞ்சுனா நிலத்தோட விலை மலமலன்னு ஏறிடுறேன். 4-5 பார்ட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்சவங்கிறதுனால இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறான். இருந்தாலும் வீட்டுல என் சம்சாரத்திட்ட கேட்டுட்டு நாளைக்கு வந்து முடிவு சொல்றேன். நல்ல முடிவா சொல்லுங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரட்டுங்களா? நல்லது. சீக்கிரம் கரையம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலம் அப்புறம் கிடைக்காத அவன் சொல்லிவிட்டேன். சரிங்க, வரேங்க. என்னமாமா இவ்வளவு தூரம் சிபாரிசு பண்ணி பேசிட்டு இருக்கிய? பெரிய இடமோ? பெரிய இடமோ சின்ன இடமோ இப்ப எல்லாம் ஒரே மாதிரி தாண்டா இருக்குது. எல்லாருக்குமே இப்ப பணம் முடக்கிறதுனா பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இந்த மாதிரி இழுவரி ஆளுங்கிட்ட பேசி தொண்டை தண்ணிலாம் வத்தி போச்சு. என்ன பண்றது, குழப்பம் நடக்கணுமே. ஏன்பா இந்த மாதிரி நேரத்துல நாங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்குல்ல? என்ன பேச்சுமா பேசுற? நீங்கெல்லாம் வந்திருக்குது எனக்கு எப்படிமா சிரமமா இருக்கு? ஏதோ உங்களுக்கு ஒரு சோதனை காலம் உங்களை போட்டு இந்த பாடுபடுத்துது. ஆண்டவன் உங்களை இப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறேன். உங்க புருஷங்காரங்களும் மனம் திருந்தி உங்களை கூட்டிட்டு போகத்தான் போறான். நீங்க சந்தோஷமா இருக்கத்தான் போறீங்க. பாருங்க, நான் காசு சம்பாதிச்சாலும் அது உங்க சந்தோஷத்துக்காக தான். மறுபடியும் இந்த மாதிரி பேசாதீங்க, நல்லா இல்ல. அப்பா, லீலாவை எப்பப்பா ஊருக்கு அனுப்பி வைக்க போறீங்க? அனுப்புவோமா? என்னைக்கு புருஷன் வந்து இவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு குத்தத்தை உணர்ந்து பேசுறானோ அன்னைக்கு அனுப்புவேன். இல்லைன்னா அவ இங்கே இருந்துட்டு போ. அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஏன் இல்லப்பா, ரவி அப்படியெல்லாம் மாறுவாரான்னு நம்பிக்கை இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமாப்பா? நடக்கும் தாமா எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன். கொஞ்சம் வக்கரமா இருக்கும்போது ரொம்ப மோசமா தான் இருக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லவங்களா மாறிடுறாங்க. எனக்கு என்னமோ உள் மனசு சொல்லுதுமா, ரவி மாப்பிள்ளைங்க வரத்தான் போறாரு, லீலா பொண்ணை கூட்டிட்டு போகத்தான் போறாரு. அம்மா, விஜயம்மா சமாச்சாரம் என்ன, எப்ப கிளம்புறதா இருக்கிற? கோபி என்ன சொல்றாரு? அப்பா, அவர் எப்ப வேணாலும் வந்து கூட்டிட்டு போறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னாருப்பா. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையா? வேற எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சரி, பாப்ப 2 நாள் கோபி வந்தா சரி, இல்லைன்னா நானே கொண்டு விட்டுருவேன். புரிஞ்சா? சரி, கை கால் கழிட்டு வரேன், சோற திம்பம். வாங்கண்ணே. உங்களுக்கே தெரியும், தவிர்க்க முடியாத சூழ்நிலை. இல்லைன்னா கடை எவ்வளோ நாள் மூட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் உயிர் பழிச்சதே பெரிய விஷயம். எனக்கு எல்லா விஷயம் தெரியும் செல்வம். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க.
உங்க கடையை நீங்க மூணத்துக்காக எங்க பிசினஸ் நாங்க விட்டுற முடியுமா? அதனாலதான் அந்த கண்ணபுராங்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஐயோ, நீங்க கண்ணபுராங்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிட்டு தப்பே கிடையாது. இப்போ நாங்க கடையை திறந்துட்டோம், நம்மகிட்டயே வச்சுக்கணும், அவ்வளவுதான். சந்தோஷ், கொஞ்சம் அப்படி உட்காருங்க. வேலை இருக்கு சந்தோஷ், அப்படி வாங்க. அண்ணே உட்காருங்க. உட்காருங்க. கணக்கெல்லாம் ஏற்கனவே பார்த்து தயாரா வச்சிருக்கேன். பாருங்க, கணக்கு கிளீனா இருக்கு. நாங்க உங்களுக்கு தர வேண்டியது 10,000 ரூபாய்க்கான சரக்கு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தர முடியாம போச்சு. இவ்வளவு நாளைக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி போட்டு நான் உங்க கணக்கு செட்டில் பண்ணிடுறேன். எங்களால நீங்க நஷ்டப்பட்டதா இருக்கக்கூடாது. பாத்தீங்களா, இதுதான் பிசினஸ் நாணயம். செல்வம், உங்களுக்கு நாங்க தொடர்ந்து பிசினஸ் தரோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. ஆனா நீங்க மட்டும் பண்ணா போறாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்கன்னு எல்லா பார்ட்டிங்களுக்கும் நம்ம கடையை அறிமுகப்படுத்தணும். நல்லா பண்ணிக்கிட்டு இருந்த பிசினஸ்ண்ணே, ஏதோ போராத வேலை இப்படி இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். நீங்களாம் கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் மறுபடியும் பிக்கப் பண்ணி பழையபடி எங்களால பிசினஸ் பண்ண முடியும். ஆனா ஒண்ணுண்ணே, இதுக்கான பலனை நீங்க சத்தியமா அனுபவிப்பீங்க. நிச்சயம் பண்ற செல்வம். உங்களை மாதிரி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரட்டுங்களா? நல்லதுண்ணே, வாங்க. என்ன செல்வம், இப்படித்தான் கஸ்டமரை டீல் பண்றதா? ஏன், என்ன தப்பு பண்ண? உன்னோட அப்ரோச் ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. இது பிசினஸ், கராரா பேசி பழகணும். நீ என்னமா அவன்கிட்ட போய் வலிகிற? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இவனுக்கு பிசினஸ் நம்மளை நம்பித்தான் இருக்குன்னு மண்டக்கண ஏறிக்க அவனுக்கு. சந்தோஷ், நம்ம பிசினஸ் தான் பண்றோம். அதுக்காக யாருகிட்டயுமே அனுசரணையா பேசக்கூடாது, எல்லாரையும் எடுத்தறிஞ்சுதான் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அனுசரணை கினுசரணை இதெல்லாம் என்ன வார்த்தை? நாம என்ன அவன்கிட்ட சம்பந்தமா பேச போறோம்? பிசினஸ், பியூர் பிசினஸ். இதை பார், பிசினஸ்ல நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு இதை தா, இது எனக்கு லாபம், அது உனக்கு லாபம், இப்படித்தான் ஒரு பிசினஸ் இருக்கணும். நீ பேசுறத பார்த்தா அவன்கிட்ட ஏதோ தீபாவளி போனஸ் கேட்டு கெஞ்சுற மாதிரி இருக்கு. சந்தோஷ், நீங்க கம்ப்யூட்டர் படிச்சவரு. நீங்க பேசி பழகி பிசினஸ் பண்ண லெவலே வேற, இந்த லெவல் வேற. இங்க வந்து நான் தான் பெரியவன், நான் தான் கொம்புன்னு பேசிட்டு இருந்தோம்னா அவன் வேற கடையை பார்த்துட்டு போயிடுவான். அட போனா போட்டுப்பா, இந்த மார்க்கெட்லயே ரொம்ப சீப்பா குவாலிட்டியா நம்மளை விட்டு அவர் யாரு சரக்கு தருவா? அவனுங்களுக்கு அது புரியாம போயிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் அவனுங்களுக்கு தான். இல்ல சந்தோஷ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நோ நோ நோ, என்னோட பாயிண்ட் கரெக்ட். வணக்கம் செல்வம். வாங்கண்ணே. ஒரு வழியா கடையா திறந்துட்டு அவ்வளோ இருக்கு. இந்த அண்ணன் பில்லு கொடுத்து விட்டாரு. சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங். அட, அவருக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்றீங்க? இவர்கிட்ட சாதாரணமா பேச முடியுமா? இவர் வெள்ளைக்கார மாதிரி இல்ல, எப்போ பார்த்தாலும் டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதான் குட் மார்னிங். வெரி குட். செல்வம், உனக்கு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் இவர் வெங்காயம் வாங்கினாரு. அன்னைக்குன்னு பார்த்து வெங்காயம் விலை ஏறி போச்சு. ஒரே நாள்ல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி பணத்தை அள்ளிட்டாரு. அன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா இதை பத்தி தான் பேச்சே. பயங்கரமான மூளை இவருக்கு. ரொம்ப சந்தோஷம். இவரை வேற வேலைக்கு அனுப்பிடாதீங்க, பக்கத்திலே வச்சிருங்க. இந்த கடையை ஜப்பான் கடை மாதிரி ஆக்கிடுவாரு. யுவர் எ கிரேட் மேன். இந்த மார்க்கெட்ல எல்லாரையும் பத்தி சரியா அடப்பட்டு வச்சிருக்கேன். நமக்கு பிறவில இருந்து அறிவு ஜாஸ்திங்க. வரட்டுங்களா? வர செல்வம். பாத்தியா செல்வம், இந்த டப்பா கட்டு பார்ட்டியை குட் மார்னிங் சொல்ல வச்சிருக்கேன். இது எவ்வளவு பெரிய சாதனை, அதை நான் சாதிச்சிருக்கேன். பெரிய விஷயம். இதோ பாரு, இந்த கடையை என் பொசிஷன்ல விட்டுருக்கு. இந்த கடையை வேற ஒரு ரேஞ்சு கொண்டு போற ஐடியா என்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்ப கடை ரொம்ப டவுனா இருக்கு, அதை முதல்ல சரி பண்ணும். அதான் இப்ப முதல் வேலை. என்ன மாணிக்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நானும் கூட இருக்க வேண்டியதா போச்சு. இல்லைன்னு வச்சுக்க, இந்த கடையை டோட்டலா மாத்தி காட்டியிருப்பேன். ஃபுல்லா ஏசி பண்ணியிருப்பேன், வாட்டர் கூலர் வச்சிருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி அது முடியாம போயிடுச்சு. ஆனா ஒண்ணு செல்வம், உங்க வீட்டுல ஏன் எல்லாருமே இந்த மண்பான தண்ணி அலுமினிய டம்ளர்னு 15 ரூபாய்க்கு மேல திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதாவது உங்க சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. பிராக்டிக்கலா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கேன். என்ன இது என்ன கவர்னர் சீட்டா? இதுல உட்கார்ந்ததுமே எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஊர்ல எத்தனை பேர் அவங்க பிசினஸ்க்காக என்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கறாங்க தெரியுமா? அதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் சந்தோஷ். அஃப்கோர்ஸ், கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு பண்றவன் ஏன் பேச்சை நம்புறான். நீங்க என்னடா இந்த அழுகி போற பிசினஸ்க்கு என்ன நம்ப மாட்டீங்க? ஒன்னு தெரிஞ்சுக்க செல்வம், புத்திசாலியை அலட்சியப்படுத்துறவன் அதிர்ஷ்டத்தை விட்டு விலகி போறான். பழமொழி. ஆமா, இங்கிலீஷ் ப்ராவர்ப் புரியட்டுமே தமிழ்ல சொன்னேன். என்ன வேணாலும் சொல்லுங்க சந்தோஷ். ஆனா ஏதாவது டிசைட் பண்றதுக்கு முன்னாடி அதையும் என்கிட்ட சொல்லிடுங்க. நீங்களாக முடிவெடுக்க வேண்டாம். இட்ஸ் a great insult for me. இப்பதான் ஒருத்தன் என் திறமையை பத்தி அவ்வளவு தூரம் புகழ்ந்துட்டு போறான். அப்போ நீ நம்பல இல்ல? இட்ஸ் ஓகே. ஆனா ஒண்ணு செல்வம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் அன்ஃபிட், நீங்க இந்த கடையை பாத்துக்கங்கன்னு சொல்லத்தான் போற பாரு.
அப்படி சொன்னாலும் நான் வருத்தப்படலை. உங்ககிட்ட தானே சொல்றேன். சந்தோஷம்தான். ஆனா இப்ப நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஓகே. மாணிக்கம், நீங்க இன்னும் முழுசா சரியாவல இல்ல? சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். உங்க வீட்ல உங்களை சரியா கவனிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா தான் கவனிக்கிறாங்க. மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல சரு உங்க பக்கத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்? நீ என் வாயை புடுங்குற மாதிரி கேட்குற. விட்டுரு சரலா. சரி சரி, நான் அதை கேட்கல. வேற ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நீங்க உங்க குழந்தைய பாத்தீங்களா? இல்ல. ஏன்? இன்னைக்கு அங்கதான் கிளம்புன, நீ வந்துட்ட. காரியத்துக்கு எடுத்துட்டேனா? சாரி. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஜஸ்ட் ஒரு ஆர்வம் தான். ஏன் கேட்க கூடாதா? மாணிக்கம், இது உங்க வீடு மாதிரிதான். முழு நேரமும் நீங்க இங்க இருக்கணும்னு நான் நினைக்கல. எப்பவாவது வரலாம்ல. என்கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடாதீங்கன்னு தான் சொல்றேன். உங்க குழந்தைய பார்க்க கிளம்பும் போது நான் தடையா இருந்தேன்னு என்ன காரணம் சொன்னீங்களே? உங்க குழந்தைய நீங்க பார்க்க கூடாதுன்னு உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க, தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நான் கரெக்டா தான் பேசுறேன் மாணிக்கம். உங்க அம்மா மாதிரி ஒரு கெடுதல் புத்தி உள்ள பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. சரலா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த கொஞ்ச நாள்ல நான் தான் கூடவே இருந்து பார்த்தேனே உங்க குடும்பத்தோட லட்சணத்தை. காரியம் ஆகணும்னா என்ன வேணா பண்றதுக்கு உங்க அம்மா தயங்க மாட்டாங்க. சும்மா இரு. எங்க அம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசினா சும்மா இருக்க மாட்டேன். பேசாத. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஹரி பேசுறேன். நான் விஜி பேசுறேன். சொல்லுங்க சித்தி. உங்க சித்தப்பாவை கூப்பிடுறியா? நான் அவர் கூட பேசணும். கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. ஹரி, பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, விளையாடலாம் வா. எங்கடா வாங்கிட்டு வந்த? சூப்பரா இருக்குடா. அந்த கடையில. எனக்கு கூடுறா ஒண்ணு. காமி, வா வெளியே போய் விளையாடலாம். டேய் கோபி, நில்லு. ஏண்டா, என்னடா அது? ட்ரெஸ். அது சரி, இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏமாமா, ஏன் ட்ரெஸ்ஸை நான் துவைச்சு போட்டு காய போட்டு எடுத்துட்டு வர்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாடா, இதெல்லாம் உனக்கு தப்பாவே தோணாது. உன் சம்சாரம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு செய்யறல்ல. இந்த வீட்டை கூட்டி முழுகி பண்ணாத குறை ஒண்ணுதான். இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் பண்ணிடுவேன். ஆமா, உன் சம்சார மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கறத பத்தி உங்களுக்கு என்ன? டேய், இது நம்ம குடும்பம்டா. இந்த குடும்பத்து மேல உன் பொண்டாட்டிக்கு அக்கறை வேண்டாமா? இப்படி ஒரே அடியா அப்பா வீட்டுல டேரா அடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? மாமா, அவ ஏன் பொண்டாட்டி. அவளை பத்தி நான் தான் யோசிக்கணும். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பேச்சு என்ன கேட்டா? எல்லார் வீட்லயும் மருமக என்னைக்காவது ஒரு நாள் தான் பிறந்த வீட்டுக்கு போவாங்க. ஆனா இவன் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் தான் புகுந்த வீட்டுக்கு வரா. ஆமா, உலகத்துல பொண்டாட்டிக்கு வால் பிடிக்கிறவன நான் பார்த்ததே இல்ல. இவனைத்தான் பாக்குறேன். அட, இவனை விடு. இவன் தான் மூளையை அடக வச்சுட்டான். இவன் மாமனாருக்கு எங்க போச்சு? அறிவு வேண்டாம். 5 பொண்ணுங்களை பெற்று கல்யாணம் பண்ணி சம்பந்தம் போட்டு கொடுத்தவர் தானே. என்னடா அது? கட்டி கொடுத்த பொண்ணு இங்கேயே வீட்டோட இருக்கால. அனுப்பி வைக்கணும். அக்கறை அவருக்கு வேண்டாம். மத்தவங்க சொல்லியே தெரியணும். மாமா, என் மாமனாரை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. வாய முடுங்க. என்னது? வாய முடவா? ஆமா, என் பொண்டாட்டியோ பொண்டாட்டி வீட்டுல யார பத்தியா பேசுனீங்க? நல்லா இருக்காதாமா? டேய், பொண்ணை பத்தியே பேசுறோம். இதுல ஒய்ஃப் ஆகுது, மாமனாராவது, எல்லார பத்தி தானே பேசுவோம். அவ என் பொண்டாட்டி. அவளை பத்தியோ அவங்க வீட்டை பத்தியோ பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தகுதியே கிடையாது. இதோட நிப்பாட்டுங்க. டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றோம். என் பொண்டாட்டி வீட்டை தாக்கி பேசுறதால கிடைக்கிற நன்மை எனக்கு தேவையில்லை. டேய், இவங்கிட்ட பேசுறதே வேஸ்டா. வாடி.
போன் வேணும்னு அலையுதுங்க. ஒரு போனை உருப்படியா வச்சுக்க தெரியல, ரிசீவரை கண்டுபிடி வச்சுக்கிட்டு. நிர்மலா, என்னம்மா? மா இப்படியே உக்காந்துருந்தா என்னவோ போல இருக்கு. எழுந்திருச்சு நடந்தா தேவலாம் போல இருக்கே. நடக்க வேண்டியது தானே? தனியா எழுந்திருச்சு நிக்க முடியலம்மா, தலையை சுத்திட்டு வருது. கொஞ்சம் கை தாங்களா பிடிச்சிக்கிட்டேன்னா எழுந்து நடப்பேம்மா. இருமா வரேன். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இப்பதான் அடுக்கி வச்சிட்டு இருக்கேன். சரி வாமா, பாத்து பாத்து பாத்துமா. என்ன நிர்மலா, தரையெல்லாம் ஒரே நர நரன்னு மண்ணா இருக்கு. சரியா பெருக்கலையா? எல்லாம் நல்லா தான் பெருக்கிருக்கோம். இத பாரு, எதையுமே அறகுறைய செய்யக்கூடாதுமா. சுத்தமா பெருக்க வேண்டாமா? இது பாருமா, போதும். ஒரே அடியா என்ன வேலைக்கார ரேஞ்சு காலாக்கிறாத. எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவலுக்கு தான் நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏமா, செய்யறது திருத்தமா செய்யும் தானமா சொன்னேனா? ஆண்டி என்ன பேசுறீங்க நீங்க? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நிர்மலா ஒத்தையால எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு எனக்கே பாவமா இருக்கு. நீங்க என்னடா அண்ணா? மாப்பிள்ள, நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. ஆண்டி, நிர்மலாவோட மதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியல. இவ ஒருத்தி தான் இந்த வீட்டுல கேர் டேக்கர், அப்புறம் குக்கிங், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் தனித்தனி ஆளு வச்சிருக்காங்க, தனித்தனி சம்பளம். இந்த மாதிரி பெத்த மகளை வேலையை ஒரு பழக்கம்லாம் அங்க கிடையாது. மாப்பிள்ள, தப்பா பேசாதீங்க. இது நம்ம வீடு. பெத்த தாய்க்கு மக வேலை செய்யறது ஒரு குத்தமா? ஆமா, பெத்த அம்மாவுக்கு மக வேலை செய்யணும், அப்புறம் அண்ணனுக்கு தம்பி வேலை செய்யணும், அப்புறம் அக்காவுக்கு தங்கச்சி வேலை செய்யணும். இப்படி வேலை பார்த்து பார்த்தா நம்ம நாடு வேலைக்கார தேசமா மாறி போயிருச்சு. அதனாலதான் ஃபாரின்ல வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னா உடனே இந்தியாவுக்கு ஓடி வர்றாங்க. பொருத்தம் இல்லாம எதையாவது பேசுறது உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சு மாப்பிள்ள. யாரு? நான் பொருத்தம் இல்லாம பேசுறேன்? என் பேச்ச புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி முதல்ல உங்களுக்கு கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நிர்மலா என் ஒய்ஃப். அவளை இந்த மாதிரி வேலையை வருது ஹஸ்பண்டுங்கிற முறையில எனக்கு பிடிக்கல.